श्रीशैले दयापात्रं दीभत्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामाधरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमद्भयाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् भक्तामृतं विश्वजानूनमोदनं सर्वार्थं श्रीषडगोपमक्मयं सहस्रसाहोपनिषत्समागमं नमाम्यहं திராவிடவேதசாகரம். திருவழுதினாடென்றும் தென்குருகூரென்றும் மறுவினியவன் பொருணலென்றும் அருமறைகளந்தாதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து ஏய்த்த பெருங்கீர்த்தி ராமானுஜமுனிதன் வாய்த்த மலர்பாதம் வணங்குகின்றேன். ஆய்த்த பெரும் சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பெறாத உள்ளம் பெற. எம்பெருமான் திருவருளாலே ஆச்சாரியன் அனுக்கிரகத்தாலே கடந்த பல தினங்களாக நம்மாழ்வார் அருளிச் செய்த திருவாய்மொழியினை நாம் அனுபவித்து வருகிறோம். இன்று அதன் தொடர்ச்சியாக நாம் காண இருப்பது முதலாம் பத்து, மூன்றாம் பதிகம், ஆறாம் பாசுரம். உணர்ந்துணர்ந்திழிந்தகன்றுயர்ந்துரையந்த என் நிலைமை உணர்ந்துணர்ந்துணரிலும் இருநிலை உணர்வு அரிது உயர்கால் உணர்ந்துணர்ந்துரைத்துரைத்து அரியன் அயன் என்று அவரை உணர்ந்துணர்ந்துரைத்துரைத்து இறைஞ்சு மின்மனப்பட்டதொன்றே. இந்த பாசுரத்தின் பதத்தினை முதலில் பிரித்து காண்போம். உணர்ந்து உணர்ந்து இழிந்து அகன்று உயர்ந்து உருவியந்த எந்நிலைமை உணர்ந்து உணர்ந்து உணரிலும் இறைநிலை உணர்வு அரிது உயர்கால் உணர்ந்து உணர்ந்து உரைத்து உரைத்து அரி அயன் அரண் என்னும் இவரை உணர்ந்து உணர்ந்து உரைத்து உரைத்து இறைஞ்சுமின் மனப்பட்டது ஒன்றே. எம்பெருமான் சர்வேஸ்வரன் எப்படிப்பட்டவன் என்பதனை இங்கே நமக்கு ஆழ்வார் மிக அழகாக விளங்கும் வகையில் அருளிச் செய்துள்ளார். உணர்தல் என்பதையே சுவாபமாக இயல்பாக உடையவனாக, அணு அளவு உடையவனாக, 10 திசைகளிலும் ஞானத்தால் நிறைந்தவனாக இருக்கின்றவனும், உடலைக் காட்டிலும் வேறுபட்டுள்ள இந்த ஆத்மாவின் தன்மையை கேள்விகள் மூலம் உணர்ந்து, அதன் பின்னர் மனதால் உணர்ந்து, அதன் பின்னர் மோகத்தால் உணர்ந்தால் கூட நான்முகன் மற்றும் ருத்ரன் நடுவிலே தன்னை மறைத்து நிற்கின்ற சர்வேஸ்வரனின் நிலையை அறிவது கடினமாகும். உணர்ந்து உணர்ந்து இழிந்து அகன்று. எம்பெருமான் அணுவைக் காட்டிலும் சிறியவனாகத் தோன்றுவார். கடலைக் காட்டிலும் பரந்தவனாக அகன்றவனாக இருக்கின்றான். மேருமலையைக் காட்டிலும் உயர்ந்தவனாக இருக்கிறான். அதைத்தான் இங்கே உணர்ந்து உணர்ந்து இழிந்து அகன்று உயர்ந்த உரு வியந்த நிலைமை என்று கூறுகின்றார். அப்படிப்பட்ட அவனை உணர்ந்து உணர்ந்து அவ்வளவு எளிதிலே அறிய முடியாது என்பதற்காகத்தான் இங்கே ஆழ்வார் அருளிச் செய்துள்ளார். நான்முகன் மற்றும் ருத்ரன் நடுவில் தன்னை மறைத்து நிற்கின்ற சர்வேஸ்வர நிலையை அழிவது கடினமாகும் என்கின்றார். சேதனர்களாக உள்ளதாலே விவேகம் கொண்டவர்களே ஸ்ரீஹரி, நான்முகன், ருத்ரன் முதலானவர்களை அவர்களது குணங்கள் மற்றும் ஐஸ்வர்யம் மூலம் பலவிதமாக ஆராய்ந்து அவர்கள் விஷயமான பலவிதமான நூல்களையும் பலவிதமாக ஆராய்ந்து அதன் பின்னர் உள்ளத்திலே ஈஸ்வரன் யார், எம்பெருமான் யார் என்று தோன்றுகின்றானோ
அந்த பொருளையே மனதால் எண்ணி அவனுடைய குணங்களையே எண்ணி அவனுடைய மந்திரம் மற்றும் திருநாமங்களை பலவிதமாக கூறி உபாசனை செய்யுங்கள். நீங்கள் பாழாயிருக்க வேண்டாம். ஒருத்தர் சொன்னார், இதனாலே இவன்தான் எம்பெருமான், அல்லது மற்றவர் சொன்னார் அதனால் இவன்தான் என்பெல்லாம் நீங்கள் நிறைந்து கொள்ள வேண்டாம். உணர்ந்து உணர்ந்து உரைத்து உரைத்து அரி அயன் அரண் என்னும் இவரே உணர்ந்து உணர்ந்து உரைத்து உரைத்து இறைஞ்சுமின் மனப்பட்டது ஒன்றே. அவதாரங்களை வணங்குகள் என்று கூறினீர்கள். நான்முகனுக்கும் சிவனுக்கும் நடுவில் உள்ள முதல்வன் என்றும் பிரம்மருத்ரன் நடுவே அவன் அவதாரம் உள்ளது. அவர்கள் மூவரும் ஒத்த செயலால் அல்லது செயலில் ஈடுபட்டு நிற்கின்றனரே. இப்படி உள்ளதால் அவர்கள் மூவரும் முதன்மையானவர்களா? மூவரில் ஒருவன் மட்டுமே முதன்மையா? மூவருக்கும் மேலே இருக்கின்ற வேறு யாரோ ஒருவன் முதல்வனா என்ற சந்தேகம் எங்களுக்கு நீங்காமல் உள்ளது என்றனர் பலர். இது கேட்ட ஆழ்வார் அவர்களிடம், உங்களுக்கு ஏன் இந்த சந்தேகம் என்று கேட்க, அவர்கள், எங்களுக்கு யார் முதல்வன் என்று தெரியவில்லை. ஆகவே நாங்கள் பற்றுவதற்கு ஏற்ற பொருள் எது என்று நீங்களே நிரூபித்து தர வேண்டும் என்று ஆழ்வாரிடம் அந்த சம்சாரிகள் கேட்டனர். இதற்கு ஆழ்வார், கண்ணால் காணக்கூடிய சரீரமே ஆத்மா என்று அறிகின்ற புத்தியை நீக்கி உடலை விட வேறுபட்ட ஆத்மா ஒன்று உண்டு என்று தெரிந்து கொள்வது அல்லவோ உங்களுக்கு கடினமாக உள்ளது. அதனை மிகவும் கடினப்பட்டு அறிந்து கொண்டால் கூட பிரம்மருத்திரர்களை சரீரமாக கொண்டு அவர்களின் ஆத்மாவாக நிற்கும் சர்வேஸ்வரனை அறிந்து கொள்வது உங்களது சொந்த முயற்சியால் இயலாது. ஆகவே இதனை உணர்ந்து அவனை வணங்குகள் என்றார். இப்படியாக பற்ற வேண்டிய வஸ்து எது என்றும் அவனை வணங்க வேண்டிய முறை எது என்றும் ஆழ்வார் அருளிச் செய்கிறார். இந்த ஜீவாத்மா அணுவின் அளவாக உள்ளவது போதிலும் எம்பெருமான் தனது சொரூபத்தினாலே எங்கும் வியாபித்து உள்ளது போல தனது ஞானத்தால் எங்கும் நிறைந்திருக்கும் என்கின்றார். அதாவது உயிரானது ஞானத்தின் மூலம் உடல் முழுவதும் நிறைந்திருக்கும். உருவத்தை காட்டிலும் வேறுபட்ட நிலையை கொண்டது ஆத்மாவின் சொரூபம். இதன் மூலம் ஜடப்பொருளான சரீரத்தை காட்டிலும் வேறுபட்ட ஆத்மாவின் சொரூபம் உணர்த்தப்பட்டுள்ளது. இத்தகைய ஆத்மாவின் சொரூபத்தை கேள்வி அல்லது மனனம் மூலம் ஒருவன் அறிந்து கொண்டாலும், அதாவது சரீரத்தை விட மாறுபட்ட ஆத்மாவின் சொரூபத்தை யோக சாஸ்திரங்களில் கூறப்பட்ட முறையின் மூலம் தன்னை வருத்தி கொண்டு ஒருவன் அறிந்து கொண்டாலும், சர்வேஸ்வரன் நான்முகன் மற்றும் ருத்ரனுக்கு அந்தர்யாமியாக உள்ளுரைப் பொருளாக அவர்களை சரீரமாக தன்னை ஆத்மாவாக கொண்ட நிலையை ஒருவனால் அறிய இயலாது. இதுவரை அறிவற்ற பிறவிகளை எடுத்த காரணத்தால் நீங்கள் அறிவை இழந்து விட்டீர்களோ? மனிதனாக பிறந்த பின்னரும் அறிவின் செயல்பாடு உங்களுக்கு ஏற்படவில்லையோ? இப்படி அறிவின்றி நிற்கின்றீர்களே என்று ஆழ்வார் மிகவும் வருத்தப்பட்டு கூறுகின்றார். இவ்வாறு ஆழ்வார் கூறியவுடனே சம்சாரிகள், எங்களது அறிவும் அறியாமையும் ஒரு பக்கம் இருக்கட்டும், அனைத்தும் அறிந்த நீங்கள் எங்களுக்கு அருளிச் செய்வீர்களாக. நாங்கள் பற்றுவதற்கேற்ற பொருள் எது என்பது எங்களுக்கு எதுவுமே தெரியவில்லை. தாங்களே எங்களுக்கு அருளிச் செய்யுங்கள் என்றனர் சம்சாரிகள். இதனை கேட்ட ஆழ்வார் என்ன சொல்லுகிறார்? உணர்ந்து என்பது சொரூபத்தையும், அடுத்து உள்ள உணர்ந்து என்பது சுவாபத்தையும் குறிக்கும். உரைத்து முதலில் உரைத்து என்பது சொரூபத்தின் பிரமாணங்களையும், இரண்டாவதாக கூறிய உரைத்து என்பது சுவாபத்தில் பிரமாணங்களையும் கூறும். மூவரில் ஒருவன் தீயவர்களை அழித்து நல்லவர்களை காப்பதாலே
அரி என்னும் திருநாமம் கொண்டிருக்கிறான். ஒருவன் திருநாபிக்கமலத்திலே தோன்றியதாலே அயன் என்று அழைக்கப்படுகின்றான். ஒருவன் அழித்தல் மட்டுமே செய்வதாலே அரண் எனப்படுகின்றான். இந்த மூவருடைய சொரூபம் மற்றும் சுவாபங்களை நன்கு ஆராய்ந்து பார்த்து தானாகவே வந்து உதவுவதாலே ஒருவன் உயர்ந்தவன் என்று உங்களுக்கு தோன்றும். அந்த வஸ்துவை கேள்வி மட்டும் மனலம் மூலம் உணர்ந்து அவன் திருநாமங்களை பலமுறை உச்சரித்து வணங்குங்கள். இன்ன கடவுள் என்று இல்லாமல் எவன் உங்களை காப்பாற்றுவான், தானாகவே வந்து உதவுவான் என்று அறிந்து கொண்டு நீங்கள் அந்த வஸ்துவை, அந்த எம்பெருமானை, அந்த சர்வேஸ்வரனை மனனம் மூலம் உணர்ந்து அவன் திருநாமங்களை பலமுறை உச்சரித்து வணங்குங்கள் என்று ஆழ்வார் சம்சாரிகளான நம்மை போன்று உள்ளவர்களுக்கு அறிவுறுத்துவதாக இப்பாசுர விளக்கம் அமைகின்றது. இத்தோடு இன்றைய காணொளியை செய்கின்றோம். எம்பெருமான் திருவடிகளே சரணம். நம்மாழ்வார் திருவடிகளே சரணம். எம்பார் திருவடிகளே சரணம்.